ஆண்டவர் சொல்றாரு, இது எப்போ நடக்கும், இதை எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்கறது அது உங்களுக்கு அடுத்ததல்ல. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார். உதாரணமா, இங்க ஒரு வீட்டுக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது ஒரு வேலைக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, திருமணத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஜெபம் பண்ணி மனசே சோர்ந்து போயிருக்கும். ஆண்டவர் சொல்வார், இங்க பாரு, உனக்கு எப்போ தரணும்னு நான் ஒரு டைம் வச்சிருக்கிறேன், அப்பதான் அது உனக்கு வரும். ஆனா அது வர வரை நீ என்ன தேடு. எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க, எப்ப வரும்னு நீ உலகத்தின் காரியத்தை தேடாதபடி நீ தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேடு. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனா இப்பவே தந்துருங்கப்பா, இப்பவே தந்துருங்க அப்படி அல்ல. உங்க சித்தமான நேரத்துல, உங்க சித்தமான விதத்துல எனக்கு தாங்கன்னு கேட்பது ஆசீர்வாதம்.